அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல கேண்டல்ஸ்டிக்ஸ மட்டும் வச்சு நம்ம எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்றோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதாங்க பேசிக் லெவலு. இது முக்கியமான லெவலு. இது கத்துக்கிட்டாதான் உங்களுக்கு அடுத்த லெவல ட்ரெண்ட் லைன் வரைகிறது, டயகனல் ட்ரெண்ட் லைன் வரைகிறது எப்படி, பேட்டர்ன் வரைகிறதுலாம் எப்படி, பேச்சு பேட்டர்னு இதெல்லாம் பழக முடியும். முதல் கேண்டல்ஸ்டிக்ஸ் படி நீங்க டிரா பண்ண பழகிக்கணும். ஃபர்ஸ்ட் கேண்டில் சிக்ஸ்ல கேண்டில்ல ஒரு 3 பாகம் இருக்குங்க. அதாவது ஓப்பன், க்ளோஸ், ஹை, லோ அப்படின்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட சொல்லுவாங்க. ஓப்பனு, க்ளோஸ், இது லோ, இது கை அப்படின்னு 4 பாயிண்ட் இருக்கு. ஆனா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணும் போது அப்சைடு உள்ள விக்கு, கை விக்கு, கை பாயிண்ட், லோ பாயிண்ட், இந்த கேண்டில் பாடி இருக்கு இல்லையா, இந்த பாடியோடைய க்ளோஸ் பாயிண்ட எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு விக்கு, கை விக்கு, லோ விக்க எடுக்கிறோம். இந்த பாடியோடைய க்ளோஸ் பாயிண்ட எடுத்து நம்ம டிரா பண்றோம். இதுதான் சப்போர்ட் அண்ட் கேண்டில் சிக்ஸை வச்சு டிரா பண்றதுக்கு முக்கியமான ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு இடத்துல பார்க்கும் போது, இப்போ சார்ட்டை பாக்குறீங்க அப்படின்னா, இந்த சார்ட்டை பார்க்கும் போது அந்த இடத்துல எங்க அதிகமான விக்கு உள்ள கேண்டில் இருக்குன்னு பாருங்க. இந்த படத்தை பாருங்க. படத்துல உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். ஒன்னு ஃபர்ஸ்ட் லாங் விக் உள்ள கேண்டில எப்படி நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லாங் விக் உள்ள கேண்டில நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த இடத்துல லாங் விக் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதுல மெயினா முதல்ல லோ பாயிண்ட பாருங்க. அதாவது அதுக்கப்புறம் கை பாயிண்ட பாருங்க. இப்போதைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த செனாரியோல இது ஒரு லாங் விக்கா இருக்கு. இதை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா 2வது பாயிண்ட் பாருங்க. ஒரு பிளேஸ் ஒரு ரேஞ்சில 2-3 முறை டச் ஆனா அந்த இடங்களை தேடி ஒரு கேண்டில் மட்டும் இருந்தா அதை விக்கு பல முறை வந்தா அது ஸ்ட்ராங்கா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த கேண்டில் எடுத்துக்கலாம். இது 1க்கு 2-3 முறை வந்திருக்கான்னு பாருங்க. டச் ஆயிருக்கு. முன்னாடி இங்க சப்போர்ட்டா இருக்கு. இப்போ இது ரெசிஸ்டன்ஸாக செயல்படுது. அதே போல ஒரு 2-3 இடத்துல கேண்டில் இருக்கணும். எப்படி சொல்றது, ஒரு 2-3 ஹவர்ஸ்ல 2-3 கேண்டில் ஒரு இடத்துல கன்சால்டேஷன் ஆயிருக்கு. அதை நீங்க எடுத்துக்கணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்பர் விக் வரைஞ்சிட்டோம். லோயர் விக் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஒண்ணு, இதுக்கு முன்னாடி இங்க ஒண்ணு இருக்கு. இந்த லோயர் விக்கை டிரா பண்ணிடுங்க. ஓகேங்களா? நம்ம விக்கு மட்டும் வச்சு டிரா பண்ண போறோமா இல்ல க்ளோஸ் பாயிண்ட வச்சு டிரா பண்ண போறோமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க முடிவு பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் விக்கு பாயிண்ட், லோ பாயிண்ட், கை பாயிண்ட் டிரா பண்ணிட்டான். அப்புறம் இதுல மிக உயர்ந்த விக்கை தான் நம்ம எடுக்கிறோம். அடுத்து 4வது பாயிண்ட் என்னன்னா, பாடியில க்ளோஸ் பாயிண்ட் இருக்கிற இடத்துல நம்ம மார்க் பண்ணுறோம். இந்த இடத்துல க்ளோஸ் பாயிண்ட் எங்க இருக்கு, இந்த விக்கு போட்ட இடத்துல கொஞ்சம் தள்ளி போட்டு கரெக்டா போட்டுக்கோங்க. இந்த கன்சால்டேஷன் ஜோனுக்குள்ள க்ளோஸ் பாயிண்ட் இந்த இதுக்கு முன்னாடி இங்க ஒரு க்ளோஸ் பாயிண்ட் இருக்கு. அப்ப இந்த க்ளோஸ் பாயிண்ட் கிட்ட ஒரு மார்க் போட்டுருக்கு. ஓகேங்களா? இந்த க்ளோஸ் பாயிண்ட் நான் மார்க் போட்டு, அதே போல இந்த இடத்துல எங்க க்ளோஸ் பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க. இந்த இது ஓப்பன் பாயிண்ட். க்ளோஸ் பாயிண்ட் பார்க்கணும், தப்பா போட்டுட்டேன். இந்த இடத்துல இந்த ஜோனுக்கு இதுதான் க்ளோஸ் பாயிண்ட். பச்சை கலர் கேண்டலுக்கு மேல க்ளோஸ் ஆகும். இது நம்ம ஒரு க்ளோஸ் பாயிண்டா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கீழே க்ளோஸ் பாயிண்ட் எதுவும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் க்ளோஸ் பாயிண்ட். சிவப்பு கலர் கேண்டலுக்கு கீழே க்ளோஸ் பாயிண்ட் வரும். இதை க்ளோஸ் பாயிண்ட் வைக்கிறேன். இந்த க்ளோஸ் பாயிண்ட் என்னன்னா இதைதான் நம்ம ஒரு ஜோனா கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு ஜோனா நம்ம கன்சிடர் பண்ணணும். இது ஒரு ஜோனு, இந்த ஒரு ஜோனு. இதுக்கு இடையில நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா,
டோஜி கேண்டில் ரிஜெக்ஷன் கேண்டில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ஆனது ரிவர்சல் ஆகும் அப்படின்னு பண்ணுவோம். இந்த இடத்துல டோஜி கேண்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, இதா ஒண்ணு இருக்கு. நம்ம இந்த இடத்துல க்ளோஸ் பாயிண்ட் பக்கத்துல என்ன டோஜி வந்து இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு டோஜி கேண்டில் வந்துருக்கு, இங்க ஒரு டோஜி கேண்டில் வந்துருக்கு. இந்த டோஜி கேண்டிலுடைய பாடியை மட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். புரியுங்களா? இப்ப இந்த ஸ்டாக் ஆனது, இந்த நிப்டி இண்டெக்ஸ் ஆனது இப்ப மார்க்கெட்ல இந்த கையை கட் பண்ணுச்சுன்னா அடுத்த விக்கு இந்த லெவலுக்கு மேல போகும். இல்லைன்னா இந்த ஜோனு இதை வந்து ஜோனா தான் கன்சிடர் பண்ணணும்னு சொன்னேன். இந்த ஜோனா கன்சிடர் பண்ணும் போது இந்த இடத்துல மிட் பாயிண்ட் கிட்ட போய்கிட்டு திருப்பி ரிஜெக்ஷன் கீழே வரலாம். அதே நேரத்துல இந்த பாடி கிட்ட எப்பெல்லாம் வருதோ அப்ப எல்லாம் வந்து நான் வந்து ரிஜெக்ஷன் ஆகி மேலதான் போக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இந்த டோஜி கேண்டில் இதுக்கு முன்னாடி இந்த க்ளோஸ் கிட்ட இது க்ளோஸ் கிட்ட வரல, இது க்ளோஸ் கிட்ட வந்தது, இது ஓப்பன் க்ளோஸ், இது இது எடுத்து இது வந்து டோஜியில க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஓப்பன் க்ளோஸ் கரெக்ட் பக்கத்துல இருக்கு. இந்த டோஜி வந்து க்ளோஸ் இங்க இருக்கு, அதே போல இந்த க்ளோஸ் இங்க இருக்கு. ஆனா இந்த டோஜி வந்து இன்வேலிட். நான் ஏன் தப்பா வரைஞ்சேன் அப்படின்னா நீங்களும் தப்பா வரைஞ்சிடக்கூடாது, நீங்களும் நம்ம கரெக்டா பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளும் ஒரு தப்பா வரைஞ்சிருக்கோம். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி நல்லா கரெக்டா நீங்க வரையணும். நம்மளால தப்பு பண்ணாலும் நினைக்காதீங்க, என்னால தப்புலாம் கரெக்டா வரைய முடியும். தப்பா வரைஞ்சு அதை உங்கள்கிட்ட நான் வீடியோவா காமிக்கும் போது கரெக்ட் பாயிண்ட நீங்க எடுத்து பண்ணுவீங்க. அதுக்காக தான். ஓகேங்களா? அப்ப இந்த இதை எடுத்துக்கோ. இந்த கீழே இந்த இடத்துல வரும்போது ஃபுல்லா வந்து மேல ரிஜெக்ஷன் ஆகும். அதே நேரத்துல இதற்கு கீழே வந்து நிப்டி பேங்க் நிப்டி ஆனது இதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டு கீழே வந்துடும். ஓகே, இதை தான் நம்ம வந்து கேன்லிஸ்ட்ஸை மட்டும் வச்சு நம்ம வந்து ட்ராப் பண்றது. இதே இது இப்ப வந்து நிப்டிக்கு போடுவோம். இந்த ரூல்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 9 ரூல்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங் விக்கு உள்ள கேண்டில் ஃபர்ஸ்ட் தேடுவோம். அப்புறம் ஒரே பிளேஸ் ரேஞ்சில் 2-3 கேண்டில் ரிஜெக்ஷன் ஆகக்கூடிய கேண்டில் தாக்குறோம். அந்த இடத்துல விக்க வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம் பாயிண்டா வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பாடி ஆஃப் க்ளோஸ் பாயிண்ட், அந்த இடத்துல இருக்கக்கூடிய க்ளோஸ் பாயிண்ட கையில் இருக்கக்கூடிய க்ளோஸ் பாயிண்ட மார்க் பண்ணி அந்த விக்குக்கும் இதையும் ஜோனும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த இடத்துல வேலையும் பார்க்கிறோம். இந்த ஜோனு வரைஞ்சிருக்க இடத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ ரிஜெக்ஷன் கேண்டில் இருக்கான்னு பார்க்கிறோம். அந்த இடத்துல இருந்து பெரும்பாலும் ரிவர்சல் ஆகும். அடுத்த கேண்டில் வந்து இப்போதைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறதுக்கு இந்த 6 பாயிண்ட். அதுக்கப்புறம் 7வது பாயிண்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கேண்டில் மேல வந்து க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து ரியல் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி போகலாம். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேல பிரேக் கொடுக்கணும். இந்த மாதிரி பிரேக் கொடுத்துச்சுன்னா கீழே வந்துடும். அதனால கரெக்டா நம்ம வந்து பார்த்துக்கணும். அதே போல கைய டைம் ஃப்ரேம் கேண்டில் ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பண்ணிக்கணும். இல்லைங்களா? இதுதான் மோஸ்ட்லி கேண்டில் 6 வச்சு மட்டும் ட்ராப் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பேசிக் மெத்தட். ஓகே, இப்ப நிப்டி 50ல நான் வரைஞ்சு வச்சிருக்கேன். இது என்னுடைய ரேஞ்சு. நிப்டி 50 வேண்டாம், முதல்ல வேற ஏதாவது ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இப்கா லேபு பார்ப்போம். நம்ம வருஷ கணக்கு ஸ்டாக்கு இப்கா லேபு நல்லா இருக்கு. இந்த இப்கா லேபை பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு இடத்துல உள்ள கை விக்கு பாயிண்ட நம்ம வந்து கேண்டில் 6 பண்ணி மட்டும் ட்ராப் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் வந்து கை விக்கு உள்ள கேண்டில் கன்சிடர் தேடுவோம். இந்த அழிக்கு கை விக்கு உள்ள கேண்டில் இந்த கேண்டில். அப்ப அந்த கேண்டிலுடைய லோ பாயிண்ட மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கை விக்கு உள்ள ஒரு கேண்டில பாக்குறேன். இந்த கேண்டிலுடைய இதெல்லாம் இது கை விக்கு தான், இதை விட இது கை விக்கா இருக்கு. இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கு, இதை எடுத்துக்கலாம்.
கை விக்கில் ஒரு கோடு போட்டுரும். அப்புறம் அடுத்து என்ன பாயிண்ட் பார்க்கணும், க்ளோஸ் பாயிண்ட பார்க்கணும். ஓகேங்களா, 2-3 இடத்துல கன்சால்டேஷன் ஆகிக்கக்கூடிய க்ளோஸ் பாயிண்ட பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா எது க்ளோஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த கேண்டிலுக்கு இதுதான் க்ளோசிங். 4-5 கேண்டில் வந்து டிரா ஆயிருக்கு, இதுதான் க்ளோஸ் பாயிண்ட். அப் சைடு உள்ள க்ளோஸ் பாயிண்ட நான் வந்து மார்க் பண்ணிடுறேன். சரிங்களா, க்ளோஸ் பாயிண்ட மார்க் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த விக்கு கிட்ட உள்ள க்ளோஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த க்ளோஸ் பாயிண்ட் எடுத்துக்கலாம், இந்த க்ளோஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதுக்கு இடையில நம்ம வந்து டோஜி கேண்டில் ஏதாவது கேண்டில் வந்திருக்கான்னு பார்க்கலாம். அதாவது இந்த ரிஜெக்ஷன் கேண்டில் ஆனது வந்திருக்கான்னு பார்க்கலாம். எல்லாமே டோஜி கேண்டில், பின்பாடு, கேமரா, ஷூட்டிங் ஸ்டார் எல்லாம் டோஜிக்கெல்லாம் ஒண்ணுமே பெனிஃபிட் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த டோஜி தாங்க மார்க்கெட்ல என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் இருக்கு. அதனால டோஜி கேண்டில், அது இன்டர்செக்ஷன் கேண்டில் சொல்லுவோம் நம்ம. அந்த இன்டர்செக்ஷன் கேண்டில் மட்டும் மறந்துடாதீங்க, அதுதான் மெயின் முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல எது ஒரு டோஜி கேண்டிலா இருக்கு. இந்த டோஜியோடைய கேண்டிலுடைய க்ளோஸும் இதை மார்க் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் எங்க டோஜி பாயிண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மேல ஆல் டைம் கை நினைக்கிறேன். இதுக்கப்புறம் டோஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆளுக்கு இந்த டோஜி பாயிண்ட் எடுக்கும். ஓகேங்களா, இப்ப இந்த ஸ்டாக் ஆனது டே டைம் ஃப்ரேம்ல அப்படியே வரைஞ்சிட்டோம். இப்ப டே டைம் ஃப்ரேம்ல இது வந்து ஜோனா கன்சிடர் பண்ணிக்கிறோம், இதையும் ஜோனா கன்சிடர் பண்றோம். பெரும்பாலும் இந்த ஸ்டாக் இந்த டோஜி கிட்ட வரும்போது ஃபுல்லா ரிஜெக்ஷன் ஆகி மேலதான் போகும். அதே நேரத்துல இதை கட் பண்ணிருச்சு அப்படின்னா 1770 கீழே கட் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் ஆனது கீழே வந்துடும். இப்ப அதே இதை லோயர் டைம் ஃப்ரேம்ல மாத்திட்டு இப்ப வந்து டே டைம் ஃப்ரேம்ல கையில இருக்கு, எந்த லெவலும் தெரியாது, 2 ஹவர்ஸா மாத்தி. ஆனா இது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறதுனால இதை எடுக்க முடியாது. சரிங்களா, அதே 2 ஹவர்ஸ்லயே நம்ம வந்து என்ட்ரிக்கு போறது, லோயர் டைம் ஃப்ரேம்ல நம்ம வந்து என்ட்ரிக்கு போகணும். ஸ்டாக்கை பொறுத்தளவு 2 ஹவர்ஸ் இல்ல 1 ஹவர்ஸ்ல என்ட்ரிக்கு போங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்ப கட்டத்துல உள்ளவங்க. இவ்வளவுதாங்க மேட்டர். இதுதான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு ஆப்ஷன் பையிங்கோ ஆப்ஷன் செல்லிங்குக்கோ ஈக்விட்டிக்கோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஃபார்மேட் படி நீங்க டிராப் பண்ணி பழக நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல எங்கேயோ போயிருந்தீங்க. எங்கேயோனா மேல இடத்துக்கு உங்களுடைய பணம் வந்து நல்ல இதாயிரும். இதுக்கு இண்டிகேட்டர்லாம் இருக்கு, ஆனாலும் நீங்க மேனுவலா டிராப் பண்ணுங்க. இந்த 9 பாயிண்ட் குறிச்சு வச்சுக்கோங்க. குறிச்சு வச்சுக்கிட்டு நீங்க வந்து முடிவு பண்ணிக்கணும். இப்ப நம்மளே ஏதாவது ஒரு ஸ்டாக், இப்ப HDFC பேங்க வேணா போடுவோம், வரைஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இப்ப HDFC பேங்க டே டைம் ஃப்ரேம்ல கேண்டில் ஸ்டிக்ஸ் படி நான் டிராப் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும், கேண்டில் பார்க்கணும். கேண்டில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கேண்டில் பார்க்கணும். கேண்டிலுடைய விக்கு க்ளோஸ் பாயிண்ட எடுத்துக்கலாம். 2 சைடு உள்ள கை பாயிண்ட், கை விக்கையும் லோ விக்கையும் எடுத்துக்கிறோம். கேண்டிலுடைய க்ளோஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகிருக்கு அப்படின்னா அதுல உள்ள கை க்ளோஸ் பாயிண்ட நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஓகேங்களா, இப்ப எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டே டைம் ஃப்ரேம்ல இந்த வீக்லி இருந்து கூட வருவோமே, வீக்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல லாங் பாடி வச்சு லாங் விக்கு வச்ச கேண்டில் எங்கே இருக்குன்னு பாருங்க. இது கூட லாங் விக்கு தான், இந்த விக்கு கூட லாங் விக்கு தான். அப்ப இதை எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு லோ பாயிண்ட் தான் ட்ராப் பண்ணணும். பையிங் மனப்பான்மையில் இருக்கும். இது வந்து ஒரு லோ விக்கு, லாங் விக்கு. ஓகேங்களா, இதை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, மேல வந்து இந்த இதை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, எடுத்துக்கிறேன்.
அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் பாயிண்ட பார்க்கணும். இப்ப வந்து இந்த இடத்துல கீழே வந்து க்ளோஸ் பாயிண்ட் எது, இது வந்து க்ளோஸ் பாயிண்ட், இது வந்து ஓப்பன் பாயிண்ட், க்ளோஸ் பாயிண்ட் இதுதான். இந்த க்ளோஸ் பாயிண்ட மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த க்ளோஸ் பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கு நான் வந்து கலர் வந்து ஒரு ப்ளூ கலர் போட்டுக்கிறேன். அப்புறம் மேல வந்து ஒரு க்ளோஸ் பாயிண்ட் எடுக்கிறேன். இந்த கேண்டிலுடைய க்ளோஸ் பாயிண்ட் இதுதான், ப்ளூ கலர். அதாவது மேல அப்சைடு இது ஒரு ஜோனாக கன்சிடர் பண்ணுறேன். இது எல்லாமே நான் பழகுறத உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் வந்து ஒரு இதுல கொடுத்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதை படிச்சு பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆரம்ப கட்டத்துல உள்ளவங்க இந்த மாதிரி டிரா பண்ணி பழகுங்க. இந்த மாதிரி டிரா பண்ணி தான் பல விதமா ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நீங்களும் வந்துப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் என்னது, இதுக்கு இடையிலேயோ இல்ல மேலேயோ கீழேயோ உள்ள ஒரு டோஜி கேண்டில, ஒரு ஃபின்னிங் டாப் கேண்டில நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஃபின்னிங் டாப் கேண்டில பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல எடுத்து இதுவும் ஃபின்னிங் டாப். ஆனா அந்த ஃபின்னிங் டாப் கேண்டில் ஆனது க்ளோஸ் கிட்ட வந்திருக்கான்னு பார்க்கணும்னு சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபின்னிங் டாப் இது கூட நம்ம வந்து ஃபின்னிங் டாப் தான், ஆனா க்ளோஸ் கிட்ட வரல. இந்த ஃபின்னிங் டாப் க்ளோஸ் கிட்ட வந்துருக்கு. அந்த பாயிண்ட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது க்ளோஸ் கிட்ட வந்திருக்கு, கிட்ட கிட்ட நெருங்கி வந்திருக்கு. தப்பா வரைஞ்சு காமிச்சேன் பாத்தீங்களா? அதுக்கு தான் நான் தப்பா வரைஞ்சு காமிச்சது. இப்ப பாருங்க, இது வந்து க்ளோஸ்க்கு நியர் பை இருக்கு. இதுக்கு மேல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இருக்கு க்ளோஸ் பாயிண்ட். இது ஓப்பனு, இது வந்து க்ளோஸ் பாயிண்ட். இந்த விக்கோடைய இந்த பாடி ஒரு க்ளோஸ் பாயிண்ட். ஓகேங்களா? இதை வந்து நம்ம வந்து ஒரு ஜோனா போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த HDFC பேங்க் ஆனது எப்பெல்லாம் இந்த இந்த டோஜிய பெரும்பாலும் இந்த டோஜியோடைய மிட் பாயிண்ட எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட் கிட்ட வரும்போதுக்குள்ள ரிஜெக்ஷன் ஆகி மேல போகும். அதே நேரத்துல இந்த டோஜியோடைய இந்த கேண்டிலுடைய க்ளோஸ் பாயிண்ட கீழே பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த க்ளோஸ் பாயிண்ட் பக்கத்திலே இருக்கிறதுனால இது ஒரு சப்போர்ட்டாக செயல்படும். இதை பிரேக் பண்ணுச்சுன்னா 799 ரூபா 780 ரூபாய பிளேஸ் சொல்லக்கூடாது. இது வந்து நம்ம ஒரு இதுதானே, பை செல் ரெக்கமெண்ட் கிடையாதுனால இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்த லெவலு இது முடிய வந்துடும். அதே நேரத்துல மேல இந்த இதை கட் பண்ணுச்சுன்னா இது முடிய போயிடும். இதுக்கே கட் பண்ணுச்சு அப்படின்னா இதுக்கு மேல போகும். அதே போல வரைஞ்சிருக்கோம்ல, இதெல்லாம் முன்னாடி எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் ஆயிருக்கும் பாருங்க. இந்த பாருங்க, நம்ம இதெல்லாம் பார்க்காம தான் வரைஞ்சிருக்கா. ஓகேங்களா? இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுவோம், லெஃப்ட் சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுவோம். இல்ல இந்த இடத்துல கூட ரிஜெக்ஷன் ஆகி மேல போயிருக்கா, இதையும் ரிஜெக்ஷன் பண்ணி விடுவோம், எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுவோம். பண்ணியாச்சுல. ஓகேல? பாருங்க, இந்த இடத்துல ஃபுல்லா இதா இருக்கா. இதுதாங்க, இது ஒரு பேசிக்கான மெத்தடு, ஸ்ட்ராங்கான மெத்தடு. ஓகேங்களா? அதனால இதை நீங்க மேனுவலா பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு இதுல அதுக்கு அடுத்து வந்து இன்சைடு கேண்டில மட்டும் வச்சு பண்ணுறது இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் மந்த் உடைய கேண்டிலுடைய அந்த கேண்டிலுடைய செட்டப்பை வச்சு இது பண்றது இருக்கு. இப்படி கேண்டில் சிக்ஸை மட்டும் வச்சு டிரா பண்ணக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதை ஃபுல்லா அடுத்து அடுத்து பார்ப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க சார், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்துல வரும்போது இதுதான் முக்கியமான மெத்தடு. இது நான் வந்து 2015-16 5000 ரூபாய் கட்டி ஒரு கிளாஸ் படிச்சேன். அதை வந்து இப்ப நான் சொல்லுவேன். இந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் வச்சு ஒருத்தர் ஆப்ஷன் பையிங் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதனாலதான் அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்லாமலே இருந்தேன். இப்ப நம்ம வந்து எல்லாருமே இது இது பண்றதுனால நம்மளும் இது சொல்லிடுவோம், இந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்லிடுவோம் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் வே. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே உடைய கேண்டில் உடைய மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்சைடு கேண்டில பார்க்கணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் லோவை பார்க்கணும். இதெல்லாம் வச்சு ஒவ்வொன்றா ஒவ்வொரு கேண்டிலா ஒவ்வொரு இதா வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பத்தி ஒவ்வொரு வீடியோவா போடுவோம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகேங்களா? வச்சுக்கிட்டு நீங்க ட்ராப் பண்ணி பாருங்க. நீங்க இப்ப வேற ஏதாவது ஒரு ஸ்டாக் கூட நீங்க போடுங்க. நம்ம இதுல யூடியூப்ல நேத்து கூட ஒருத்தர் கமெண்ட் கேட்டு வந்தாரு. ஐயோ! என்னுடைய ஃபாலோவர் ஃபாலோவர் மட்டும் இல்லாம அவர் நல்லா ரொம்ப இதானவரு. ஒருத்தர் யூகோ பேங்க் கேட்டாப்புல. காலையில கூட கமெண்ட் போட்டிருந்தேன். இதையும் வரைஞ்சு காமிச்சிட்டேன்னா அவருக்கும் சொன்ன மாதிரி ஆயிடும். யூகோ பேங்க் ஒருத்தர் கேட்டிருக்காப்புல, ஒருத்தர் அவர்டெல் கேட்டிருக்காப்புல. இந்த அவர்டெல் வந்து ரிசல்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டா கொடுத்துருக்காங்க. நேற்று இன்னைக்கு வந்து வந்துச்சு, காலையில தான் வந்துச்சு. நைட்டு வீடியோ போடுவேன், பார்ப்போம். அவர்டெல் ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸை நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ணிடுறேன். வீக்லி டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் படி ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது லாங் விக்கு கேண்டில பார்க்கணும். லாங் விக்கு கேண்டில் கீழே இந்த இருக்கு, இந்த இருக்கு பக்கத்துல இது ஒண்ணு இருக்கு, இந்த ஒண்ணு இருக்கு. அதனால இதை நான் மார்க் பண்ணுறேன், லோ பாயிண்ட்ல போட்டுருக்கேன். அடுத்த விக்கு வந்து இங்க இருக்கு, இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது இருக்கா? இந்த விக்கோட கை இருக்கு, சப்போர்ட்டுக்கு கீழேயே போடுது. இதை போட்டுருக்கேன். மேல கை விக்கு எது அப்படின்னா இந்த இந்த கேண்டிலுடைய கை விக்கு இருக்கு. விக்க மட்டும் பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் விக்க பார்க்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கன்சால்டேஷன் ஆன இடத்துல க்ளோஸ் பாயிண்ட பார்க்கணும். விக்க வச்சு டிராப் பண்ணியாச்சு. இப்ப வந்து க்ளோஸ் பாயிண்ட பார்க்கிறேன். இப்ப இந்த கன்சால்டேஷன் ஆகிருக்கு இல்லையா, ஒண்ணுக்கு 2 3 குறைஞ்சது 3 கேண்டில் இருந்து 5 கேண்டில் கிட்ட கன்சால்டேஷன் ஆகிருக்கு. விக்கு இந்த விக்கு வரைஞ்சிருக்கேன். இந்த இடத்துல கை கேண்டில் இதுதான் க்ளோஸ் கேண்டில், இது ஓப்பன் கேண்டில், இது க்ளோஸ் கேண்டில். அப்ப இந்த க்ளோஸ் கேண்டில் கிட்ட ஒரு க்ளோஸ் கிட்ட ஒரு போட்டுறேன். கலர் வந்து சிவப்பு கலர் வச்சுக்கிறேன். இதை வந்து நான் வந்து ஒரு ஜோனா கன்சிடர் பண்ணணும். இப்ப லோ விக்கு கிட்ட வரைஞ்சுக்கிட்டேன். இந்த இடத்துல க்ளோஸ் கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கன்சாலிடேஷன் ஜோனுக்குள்ள க்ளோஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் க்ளோஸ். இது ஒரு க்ளோஸ், இது ஒரு க்ளோஸ் இருக்கு. இந்த சிவப்பு கலர் க்ளோஸ் இருக்கு, இது ஒரு க்ளோஸ் இருக்கு. இதை விட இது கீழே இருக்கிறதுனால இதை நான் எடுத்துக்கிறேன். எந்த கேண்டில் உயரமா க்ளோஸ் கொடுத்துருக்கு அந்த கேண்டில் தான் எடுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு இது ஜோனு, இதுக்கு இது ஜோனு. வீக்லி டைம் ஃப்ரேம்ல மாத்தி போட்டாச்சு. இந்த இடத்துல ஒரு டோஜி கேண்டில் வந்து இருக்கா பார்க்கலாம். இந்த இதுக்குள்ள வந்திருக்கான்னு பார்க்கலாம், இல்ல மேல பார்க்கலாம், இல்ல கீழே பார்க்கலாம். இந்த இடத்துல பார்க்கும் போது இந்த இருக்கு ஒரு இந்த செட்டப் படி டோஜியை பார்க்கணும், ரிஜெக்ஷன் கேண்டில பார்க்கணும். ரிஜெக்ஷன் கேண்டில் இந்த இருக்கு, இதை நான் மார்க் பண்ணிடுறேன். ஓகேங்களா? மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் கேண்டில் இந்த இருக்கு. ஆனா க்ளோஸ் கிட்ட வரல. இது இது க்ளோஸ் கிட்ட வந்திருக்கு, இது க்ளோஸ் கிட்ட வரல. வேற ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்தோம்னா இந்த இருக்கு க்ளோஸ் கிட்ட இந்த இது வந்திருக்கு. ஓகேங்களா? க்ளோஸ் கிட்ட வந்திருக்கு. மேல எங்கேயாவது ரிஜெக்ஷன் இருக்கான்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இங்கதான் இருக்கு. அதனால வந்து க்ளோஸ் கிட்ட இருக்கு, க்ளோஸ் கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். அந்த ரிஜெக்ஷன் கேண்டில் க்ளோஸ் கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். இந்த 4 5 பாயிண்ட் நான் வச்சுக்கேன். இப்ப நான் ட்ராப் பண்ணிட்டேன். இப்ப டே டைம் ஃப்ரேம்ல போயிடுறேன். இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா வீக்லிக்கு இந்த ஜோனுக்குள்ளதான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கு, இந்த ஸ்டாக் ஆனது இந்த வீக்லி ஜோனுக்குள்ள ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. டே டைம் ஃப்ரேம்ல இந்த ஜோனை கட் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த லெவல் இந்த லெவல் முடிய போகும். ஓகேங்களா? அதே நேரத்துல டே டைம் ஃப்ரேம்ல இந்த ஜோனை கட் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜோன் 170 180 ரூபாய்க்கு கட் பண்ணிடுச்சுன்னா அடுத்து இந்த லெவல் முடிய வரும். இல்லைன்னா இந்த ஜோனுக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கும். இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா
இந்த வீக்லி ஜோன்ல 50% தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜோனுக்கு 50% கிட்டே தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? 50% கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 50 தாண்டினா கூட நம்ம வந்து அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். அதாவது அடுத்த வீடியோ. இப்போதைக்கு இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். இப்போ நீங்க இந்த ஸ்டாக்ஸை வந்து இதுதாங்க சார் நீங்க கேட்டதுக்கு இது ஃபண்டமெண்டல் ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. வேல்யூவும் நல்லா பில்டப் ஆகிருக்கு. இப்போதைக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். மூவிங் ஆவரேஜ் படி பார்த்தோம் அப்படின்னா முப்பது, 40, 60 வீக்லி மூவிங் ஆவரேஜ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா வீக்லி மூவிங் ஆவரேஜ் விட கொஞ்சம் தூரமா போயிருக்கு. கொஞ்சம் ரீடெஸ்ட் வரல. ஆனா மேலதாங்க போகும் இந்த ஸ்டாக்ஸ். டே டைம் பிரேம்ல வச்சுட்டு எதுவுமே மூவிங்கும் இருந்துச்சு. எல்லாமே 241க்கு 60 எல்லாமே அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கு. ஓகேங்களா? இந்த ஸ்டாக்ஸ் இந்த 20 மூவிங் ஆச்சு கொஞ்சமா தான் தூரம் போயிருக்கு. கொஞ்சம் கரெக்ஷன் வரலாம். இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு செல்லிங் செகண்ட் போட்டிருக்கிறதுனால இந்த ஸ்டாக் இந்த ஜோனுக்கு கீழே மிட் பாயிண்ட் கிட்ட தான் இருக்கு. நாளைக்கு இதை வந்துச்சுன்னா இதுக்கு கீழே வந்துச்சுன்னா நீங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கோல்டு பண்ணிக்கோங்க. அப்புறம் யூகோ பேங்க் நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டாப்புல. யூகோ பேங்க் ஹெச்எஸ்சிஎல் ஓகே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். யூகோ பேங்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது என்னதான் செப்பரேட் சிஸ்டம் ட்ராப் பண்ண பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் வந்து கை விக்க பார்க்கலாம். கை விக்கு இந்த கேண்டில் எடுத்துக்கலாம். இந்த கை விக்கு லோ சைடு ஃபர்ஸ்ட் எடுக்க நம்ம அப் சைடு வகையலாம். பரவாயில்ல, இந்த இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கன்சால்டேஷன் ஆன இடத்துல க்ளோஸ் பாயிண்ட் எடுக்கணும். இந்த இடத்துல இது க்ளோஸ் பாயிண்டா இருக்கு. இதுக்கு இடையில இது க்ளோஸ் பாயிண்ட் ஆகுது. நியர்பை இந்த இடத்துல கன்சால்டேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் க்ளோஸ் பாயிண்ட். அப்ப ஜோன் இதுதான் ஜோனா எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல க்ளோஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இருக்கு. ஓகேங்களா? இது க்ளோஸ் பாயிண்ட் எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் வந்து ஒரு டோஜி கேண்டில் பார்க்கலாம். அது க்ளோஸ் கிட்ட இருக்கான்னு பார்க்கலாம். க்ளோஸ் க்ளோஸ் எடுக்கலாம். கிளிக் பண்ணாது. இது க்ளோஸ் கிட்ட நியர் பை இருக்கு. இதுவும் க்ளோஸ் கிட்ட இருக்கு. அப்பனா இந்த ஸ்டாக் வந்து க்ளோஸ் பை க்ளோஸ் எடுத்தாரு. மல்டிபிள் இன்ஜெக்ஷன் ஆகிருக்கான்னு பார்த்தா போயிருக்கு. அப்ப இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு பிளஸ் பை எதுவுமே பண்ணாதீங்க. இந்த ஜோன்ல 50% வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பூலிஷ் கேண்டில் கொடுக்குறாரு பார்ப்போம். ஒரு 30 ரூபாய்க்கு மேல ஒரு பூலிஷ் கேண்டில் கொடுத்துச்சுன்னா அந்த ஸ்டாக்ஸை பார்ப்போம். இல்லாட்டி இந்த ஸ்டாக்ஸ் வந்து கீழே தான் வரும். கீழே வந்து ஜோன் வகையில இல்ல. இது க்ளோஸ் பாயிண்ட் கிட்ட இது ஒரு ஜோனா இருக்கு. ஜோன் இதுதான். இந்த ஜோன் எங்கே இருக்கு? சூப்பர், அருமையா இருக்கு. அவ்வளவுதான் சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ். வீக்கில் டைம் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஸ்டாக் இது முடிய வருங்க வீக்லி இல்ல. இப்போ டேல மாத்தி பார்க்கிறேன். டேல மாத்தி பார்க்கும்போது இந்த ஜோனை கட் பண்ணுச்சுன்னா அடுத்த லெவல் இது முடிய போகும். அடுத்தது மிட் பாயிண்ட் முடிய இந்த ஜோன்ல மிட் பாயிண்ட் முடிய வரும். அதாவது இது வந்து வீக்லி டைம் பிரேம்ல ரிஜெக்ஷன் கேண்டிலுடைய ஜோனு, பாடி க்ளோஸ் ஜோனு. இதை கட் பண்ணுச்சுன்னா அடுத்து இது இந்த மிட் பாயிண்ட் முடிய வரும். மிட் பாயிண்ட் கட் பண்ணிச்சுன்னா இது பண்ணுங்க. ஆனா என்ன பொறுத்தளவு இந்த வீக்கோடைய
ஜோன் இருக்குல்ல, ஜோனை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் வரட்டும். இந்த ஜோனெல்லாம் பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்துச்சுன்னா நீங்க போங்க. இல்லாட்டி இதை வேற ரிஜெக்ஷன் ஆகுது. இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணாம வீக்கிலியுடைய அந்த பாடி ரிஜெக்ஷன் கேண்டிலோட கிட்ட ரிஜெக்ஷன் ஆகுது. அதனால சப்போஸ் திருப்பி கீழே வந்துடலாம். வந்துச்சுன்னா இந்த ரிஜெக்ஷன் முடிய வரும். டே டைம் ஃப்ரேம்ல ரிஜெக்ஷன் கேண்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓப்பனா இருக்க முடியாது. க்ளோஸ் இருக்கு. க்ளோஸோட கொஞ்சம் தள்ளி இருக்கு. தள்ளி இதுதான் எடுக்க முடியும். இதை பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த ஜோன் முடிய வருங்க. இந்த ஜோன்ல இருந்து திரும்பி மேல போகும். நீங்க ஒரு 2 ஹவர்ஸ்ல பார்க்கணும் அப்படின்னா ஓகே. இதான் இதை 50% கட் பண்ணட்டும், அதுக்கு அடுத்து பார்ப்போம். ஸ்ட்ரெச்சர் பார்த்தீங்கன்னா டவுன்ல இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்ஸை வெயிட் பண்ணுங்க, அவாய்ட் பண்ணுங்க. பிளஸ் போய் எதுவுமே போகாதுங்க. ஓகே. இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணதை பத்தி நம்ம இந்த வீடியோல போட்டோம். கேண்டில்ஸ்டிக்ஸை பத்தி போட்டோம். ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட், ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை எப்படி பண்ணுறோம், அதாவது டோஜியை விற்க பார்க்குறோம். அப்புறம் அந்த கேண்டிலுடைய ஒரு 2-3 கேண்டில் கன்சால்டேஷன் ஆயிருக்கான்னு பார்க்குறோம். அந்த இடத்துல எந்த கேண்டில் அதிக க்ளோஸ் கொடுத்துருக்கோ அந்த க்ளோஸை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? பாடி ஆஃப் க்ளோஸ் எடுத்துக்கிறோம். வேல்யூம் அந்த இடத்துல பார்க்குறோம். ரிஜெக்ஷன் கேண்டில் மெயினாக பார்க்குறோம். ரிஜெக்ஷன் கேண்டிலுடைய க்ளோஸ் பாயிண்ட் கிட்ட இருந்துச்சுன்னா அந்த கேண்டில் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இதை எல்லாமே சொல்லியாச்சு. ஹையர் டைம் ஃப்ரேம்ல எடுத்து லோயர் டைம் ஃப்ரேம்ல, அது லோயர் டைம் ஃப்ரேம்ல தோஜி ரிஜெக்ஷன் கேண்டில பார்த்து அந்த ரிஜெக்ஷன் கேண்டில்கிட்ட வரும்போது என்ட்ரியோ எக்ஸிட்டோ நீங்க பண்ணிக்கோங்க. மேனுவலா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த செட்டப்புக்கான அருமையான இண்டிகேட்டர் இருக்கு, ட்ரேடிங் வியூல இருக்கு. ஓகேங்களா? அதை நான் கொஞ்ச நாள் கழிச்சு போடுறேன். ஆனா இப்ப நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி மேனுவலா ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு எந்த இடத்துல பார்த்தாலும் டவக்குன்னு தோணும். ரூல்ஸ் வந்திருக்கு போடு அப்படின்னு சொல்லி போடுவோம். என்னோட வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. வரைஞ்சுக்கிட்டே இருப்பேன். இந்த இடத்த டக்குன்னு எடுத்து மார்க் பண்ணுவேன். இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணதான் நமக்கு வரும். நம்ம பார்க்க போயிடும். அந்த இடத்துல பாருங்க க்ளோஸ் கிட்ட வந்திருக்கு. இது மேல இப்படி அப்படியே அந்த பாயிண்ட்டுக்குள்ள மனசுக்குள்ள வந்துடும். அந்த மனசுக்குள்ள வர்றதுக்கு நீங்க மேனுவலா டிரா பண்ணி பாருங்க. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சந்தேகமா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சந்தேகம் இல்லாதனாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு கமெண்ட் போடுங்க. வாழ்க வளர்த்துட்டேன்.